வேற என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? pronoun. ப்ரோனவுன் இல்ல, நிச்சயமா இல்ல. ஓகே, இப்பமா நீங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்னது? prepositions. What is that? prepositions. prepositions அப்படின்னா தமிழ்ல சொல்லுவாங்க இடைச்சொல் அல்லது வேற்றுமை உருவு. சிங்களத்துல நீங்க போடுங்க நிபாத பத. prepositions. 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 ஓகே, prepositions. இந்த prepositions அப்படின்னா நல்ல மைண்டுக்கு எடுங்க. நீங்க ஒரு சென்டென்ஸையோ பேராகிராஃபையோ பார்த்தா அதுல இடையிடையில வரும். எந்த ஒரு பேராகிராஃப் சென்டென்ஸ் எடுத்தாலும் இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்குமா இல்லையா? எஸ் சோ நோ? Yes. இந்த ப்ரிபோசிஷன் வந்து அந்த சென்டென்ஸ்ல அல்லது பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும். வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும். ஐ ஆம் ஆன் த டேபிள். இந்த ஐ ஆம்ன்ற வேர்டையும் டேபிள்ன்ற வேர்டையும் கனெக்ட் பண்ற வேர்டு என்னது? ஆன். His basket is in the drawer. அவருடைய பாஸ்கெட்டையும் ட்ரோயரையும் கனெக்ட் பண்றது என்னது? இன். I am going with my son. என்னையும் என் சன்னையும் கனெக்ட் பண்றது என்னது? இந்த வித். இப்படி இந்த குட்டி குட்டி வேர்ட்ஸ் என்ன செய்யுது? அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுது. அப்ப நம்பர் ஒன் என்னது? ப்ரிபோசிஷன் என்னது? ஒரு சென்டென்ஸ்லயோ பேராகிராஃப்லயோ இடையிடையில வரும். அந்த சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும். அந்த சென்டென்ஸையே ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா மாற்றும். மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் அப்படின்னா இப்ப ஒருத்தர் சொல்றாரு மை போன் டேபிள் கேர்ஃபுல்லா, மை போன் டேபிள் கேர்ஃபுல், மை போன் டேபிள் போன் கேர்ஃபுல் அப்படின்றாரு. இவர் என்ன சொல்ல வாராரு? மை போன் டேபிள் கேர்ஃபுல், மை போன் ஆன் த டேபிள் கேர்ஃபுல் அப்படின்றாரு. இவர் என்ன சொல்ல வாராரு? என் போன் டேபிள்ல என் கவனம். phone ஓகே, என் phone மேசைக்குள்ள கவனம். என் போன் மேசைக்கு கீழேயோ மேலேயோ இருக்குது, கவனம்ன்றாரு. இவர் சொல்றது ஆட்களுக்கு விளங்குதா? மை போன் டேபிள் கேர்ஃபுல்டா, இவருடைய டேபிள் தான் போன், சரி போன் தான் டேபிள், கவனமா இருன்றாரு. என்ன சொல்ல வாரான்றது யாருக்கும் விளங்குது இல்லை. அப்ப இது ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸ், ஒரு அர்த்தம் இல்லாத, யாருக்கும் விளங்காத ஒரு சென்டென்ஸ். இப்ப பாருங்க, மை போன் இஸ் ஆன் த டேபிள், மை போன் இஸ் அண்டர் த டேபிள், மை போன் இஸ் இன் த டேபிள். இந்த சென்டென்ஸ் இது விளங்குதா இல்லையா? நான் சொன்ன இந்த 3 சென்டென்ஸும் உங்களுக்கு விளங்குச்சு. 3 டிஃபரெண்ட் மீனிங்ஸை தருது. கரெக்டா இல்லையா? 100% கரெக்ட். அப்போ ஒரு சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா ஆக்குறது எது? இந்த ப்ரிபோசிஷன். இப்போ உங்களுக்கு விளங்கிச்சா கிளியரா? அப்ப நாங்க எத்தனை விஷயங்கள் படிச்சுக்கிறோமா? 6 மெட்டர்ஸ் படிச்சுக்கிறோம். நவுன், verb, adjective, adverb, preposition. கரெக்டா? நவுன் எங்களுக்கு தெரியும், verb எங்களுக்கு தெரியும், adjective எங்களுக்கு தெரியும், adverb எங்களுக்கு தெரியும், இப்போ ப்ரிபோசிஷன்ஸும் எங்களுக்கு தெரியும். ஸோ இந்த upon அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டுமா? nouns. ப்ரிபோசிஷன். இவ்வளவு நேரம் சொல்லி தந்தேன்னு என்ன சொல்றீங்க? ப்ரிபோசிஷன். இப்ப இந்த பேராகிராஃப்ல வேற என்னென்ன ப்ரிபோசிஷன்ஸ் இருக்குது எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க.
in, in Was. was preposition இல்ல, so, so preposition இல்லம்மா. of, Her. ஓவர் தந்தே இல்லையே, ஓவர்ன்ற ஒரு வேர்டே இங்க இல்ல. of, of, ஆஃப்ன்றது கரெக்ட், வெரி குட், அது ஒரு preposition தான். Only. ஒன்லியும் preposition இல்லம்மா. to, வெரி குட், to Sir, ன்றது ஆமா, And. என் preposition இல்லம்மா. என்னும் வந்து ஆர்டிகல். பாருங்க இப்ப கிளியரா இப்ப உங்களுக்கு எது preposition எது preposition இல்லன்றது இப்ப உங்களுக்கு தெரியும். பாருங்க நான் சொன்ன மாதிரி in, of, to, upon இதெல்லாம் பாருங்க இந்த சென்டென்ஸ்லயும் பேராகிராஃப்லயும் இடையிடையில வருது. அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸையே ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா மாத்துது. இங்க இன் வந்து சுட்டி இன் a desert far away, ஒரு பாலைவனத்தில். proud of her beautiful looks, அவளுடைய அழக நினைச்சு உடைய. growing next to an ugly cactus, ஒரு அசிங்கமான கெக்டஸுக்கு பக்கத்துல. பாருங்க இந்த டூவையோ அல்லது ஒஃபையோ அல்லது இந்த போனையோ அல்லது இன்னையோ போட்டாதான் இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா மாறுது. ஓகே, அப்போ ஒரு சென்டென்ஸ்லயோ பேராகிராஃப்ல இடையில வரும். அந்த சென்டென்ஸ்லயோ பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும். அந்த சென்டென்ஸையோ பேராகிராஃபையோ ஒரு மீனிங்ஃபுல்லா மாற்றும். இந்த 3 வேலை செய்யறது தான் ப்ரிபோசிஷன். கிளியரா உங்களுக்கு 100% இது உங்களுக்கு லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியாமா? நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது வந்து இது எப்படிமா ப்ரொனவுன்ஸ் பண்றது? இந்த ஏவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? இதுல அர்த்தம் என்ன, மீனிங் என்னமா? ஒன்ஸ் அப்பான் ஒரு ஒரு இந்த ஏர்ட மீனிங் வந்து ஒரு முன்னொரு காலத்தில். ஓகே, டன், கிளியர். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த வந்து இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டு? நவுனா, வேர்பா, adjective-ஆ, adverb-ஆ, அல்லது இல்லாட்டி வேற என்ன? சரியா? article, வெரி குட்மா, வெரி குட். இந்த ஆர்டிகல் சொன்ன ஸ்டூடெண்ட் வந்து வெரி குட். யார் அது சொன்னது? யாரு? man, sir, என் நேம் சொல்லுங்கம்மா. நேம் சொல்லி அப்ரிஷியேட் பண்ண பாருங்க. பாத்திமா என்னமோ ஒன்று சொன்னாங்க, பாத்திமா மட்டும் தான் கேட்டுச்சு. பட் ஓகே, வெரி குட். ஆர்டிகல்ன்றது வந்து கரெக்ட். நவ் ஸ்டூடெண்ட் நல்லா பாருங்க, நான் சொல்றத உங்களுக்கு நான் பர்சன்ட் தான் நோட் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கிரேட் 5, 6ல இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தரணும். இங்கிலீஷ்லமா ஆர்டிகல்ஸ் சொல்லி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதுல எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் ஆர் தேர்? டெஃபினிட் ஆர்டிகல், அடுத்தது இன்டெஃபினிட் ஆர்டிகல். இப்படி 2 பார்ட்ஸ் இருக்குது. ஓகேமா? டெஃபினிட் ஆர்டிகல், இன்டெஃபினிட் ஆர்டிகல். ஓகே, இந்த டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்கு தான் என்ன வரும்? ன்ற வேர்டு வரும். இந்த டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்கு தான் என்ன வரும்? வரும். இன்டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்கத்தான் ஏவும் என்னும் வரும். இது கிளியரா? இப்ப மொத்தமா அப்ப எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது? 3 ஆர்டிகல்ஸ் இருக்குது. and the இந்த 3 ஆர்டிகல்ஸ். எத்தனை கேட்டகரிஸ் எங்களுக்கு டிவைட் பண்ணலும்? 2 கேட்டகரிஸ், டெஃபினிட் ஆர்டிகல், இன்டெஃபினிட் ஆர்டிகல்.
டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்க தந்து இன்டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்க தான் எனக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. இனிமே நான் உங்களை பார்த்து தேவ கண்டு இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்லணும். ஆஃபா பார்த்து இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இது ஒரு ப்ரிப்போசிஷன் சொல்லணும். என்ன காண்றேன் இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இது ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? இப்ப அது சொல்ற கெப்பாசிட்டிக்கு இப்ப நீங்க வந்துட்டீங்களே, அது என்னதுன்றத ஐடென்டிஃபை பண்ணி சொல்ற கெப்பாசிட்டிக்கு நீங்க வந்தாலே கரெக்ட். ஓகே தானே? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிட்டாமா? சோ சாரி எப்படிமா? அது இன்னும் இருக்கா? ஓகே, ஆர்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. டெஃபினிட் ஆர்டிகல், இன்டெஃபினிட் ஆர்டிகல். டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்கத்தான் வார கம்போனன்ட் வந்து த. இன்டெஃபினிட் ஆர்டிகல் குழுக்க வார கம்போனன்ட் தான் வந்து என்னும். இனி நான் எங்கேயா ஒரு பேராகிராஃப் ஒன்று தான் ரீட் பண்ணும் போதோ காணும் போதோ உங்களைய பார்த்துமா இந்த த என்னது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சார் இது ஒரு டெஃபினிட் ஆர்டிகல் அப்படி சொல்லணும். ஏவ காட்டி இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சார் இது ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்லணும். என் ஒன்று காண்ற என் ஆப்பிள், இந்த என் என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சார் இது ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்லணும். ஆஃப் ஒன்று காண்றீங்க, இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? அது ஒரு ப்ரிப்போசிஷன் சொல்லணும். ஓகே, த இந்த மறுபடியும் த ஒன்று வருது, இது என்னதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? சார் இது ஒரு டெஃபினிட் ஆர்டிகல்னு சொல்லணும். கெக்டஸ்னா என்னதுன்னு கேட்பேன், நீங்க என்ன சொல்லணும்? சார் கெக்டஸ்ன்றது வந்து கள்ளி செடி, அது ஒரு சாமணம். ஐ ஹாவ் கெக்டஸ், என்கிட்ட கெக்டஸ் இருக்குதுன்னு சொல்ல இயலும், அப்ப இது ஒரு நவுன் சார் அப்படி சொல்லணும். இந்த டூவை பார்த்து நான் கேட்பேன், நீங்க என்ன சொல்லணும்? சார் அது ஒரு ப்ரிப்போசிஷன் சொல்லணும். பியூட்டிஃபுல்லா பார்த்து கேட்பேன், இது என்னதுன்னு கேட்பேன், நீங்க என்ன சொல்லணும்? சார் ரோஸ்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ற எஜெக்டிவ் இப்படி சொல்லணும். எதை கேட்டாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்ற கெப்பாசிட்டிக்கு நீங்க வரணும். இப்போ ஓரளவுக்கு நீங்க வந்துட்டீங்க. எஸ் ஓ நோ? எஸ். இப்பமா இந்த டெஃபினிட் ஆர்டிகல் இன்டெஃபினிட் ஆர்டிகல் ரெண்டு இருக்குதுன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு ஒரு 50% நீங்க வின். அதுக்கு என் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சா அங்கிட்டும் ஒரு 50% நீங்க வின். ஓகே, ஒரு ரூமுக்குள்ள வாரீங்க, ஒரு ஆள் உங்களைய பார்த்து சொல்றாரு சுவிட்ச் ஆன் த லைட், சுவிட்ச் ஆன் த லைட். அப்ப அவர் குறிப்பிட்டு காட்டி சொல்றாரு, டெஃபினிட்டா சொல்றாரு இந்த லைட்டை தான் போடணும் அப்படின்னு. அப்ப அவர் என்ன வேர்டை யூஸ் பண்றாரு? சுவிட்ச் ஆன் த லைட். ஏன் த யூஸ் பண்ணாரு? ஏன்னா இவர் டிஃபைன் பண்றாரு இந்த லைட்டை தான் போடுண்டு. அப்ப இது ஒரு டெஃபினிட் ஆர்டிகல். ரூம்ல 10 லைட்ஸ் இருக்குது, உள்ளுக்க வந்து சொல்றாரு சுவிட்ச் ஆன் a லைட், ஒரு லைட்டை போடு. எந்த லைட்டை போடணும்னு அவர் டிஃபைன் பண்ணாரா? டெஃபினிட்டா சொல்றாரு இந்த லைட் தான் போடணும் இல்ல. அப்ப அதனால அந்த a லைட்ன்ற வர என்னது? இன்டெஃபினிட் ஆர்டிகல். கிளியரா? 100%. இப்பமா இந்த தேவ கொஞ்சம் சைட்ல வைங்க, நாங்க தேவ லேட் ஆகி பார்ப்போம். ஏன் இருக்குதானே, இதை எங்க யூஸ் பண்றது? எனக்கு சில கண்டிஷன்ஸ் தாங்க. யூஸ் பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் தேவை? நம்பர் 1 மெயின் கண்டிஷன் என்னது? இது ஒரு நவுனா இருக்கணும். நவுனுக்கு முன்னாடி தான் நாங்க யூஸ் பண்ணலும். கா, பைக், பனானா, சேர். இந்த பனானா, சேர், கா, பைக் இதெல்லாம் என்னது? நவுன். கோக்கு முன்னாடி போடலுமா? கோ அப்படி சொல்லலுமா? ஒரு போ. ஈட், ஒரு சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு, ஒரு சாப்பிடு அப்படி சொல்லலுமா?
அப்போ ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் பொதுவா என்ன நடக்கும்? என் வரும். கிளியராமா? அட்லீஸ்ட் கிளியர் ரெண்டாவது மைக் ஒன். ஓகே டன். தம்ஸ் போட்டதுக்கு தேங்க்யூ. இப்ப ரெண்டாவது நம்பர் 2. அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுனாவும் இருக்கணும். நவுனா மட்டும் இருந்து போகுதா? கவுண்டபிள் நவுனா இருக்கணும். அது என்ன கவுண்டபிள் நவுன்? இது புதிய லெசன். எண்ண முடியாது. எப்படி எண்ண முடியாது? எப்படி எண்ண முடியாது? இந்த கவுண்டபிள் நவுனை கொஞ்சம் நாங்க தனியா பார்த்துட்டு வருவோம். நவுன்ஸ்ல 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று கவுண்டபிள், அடுத்தது அன்கவுண்டபிள். கவுண்டபிள் நவுன்டாமா மீனிங் என்ன தெரியுமா? எண்ண இயலும். எப்படி எண்ண இயலும் அப்படின்னா நியூமரிக்கலி நம்பர் வச்சு எண்ண இயலும். நியூமரிக்கலின மீனிங் என்னது? இந்த 1 2 3 அப்படி போட்டு சொல்ல இயலுமான நவுன்ஸுக்கு தான் நாங்க சொல்லுவோம் வந்து கவுண்டபிள் நவுன். 1 bulb, 2 bulbs, 3 bulbs. 1 purse, 2 purses, 3 purses. 1 man, 2 men, 3 men. இப்படி 1 2 3 போட்டு சொல்ல இயலுமான நவுன்ஸுக்கு நாங்க சொல்லுவோம் வந்து கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்ல வந்து 1 2 3 சொல்லவே இயலா. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. கமான் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 1 2 3 போட்டு சொல்லலாம். ஆமா மணி. மணி. இப்போ உங்ககிட்ட ஒரு 500 ரூபீஸ்ல 2 500 ரூபீஸ் நோட்ல 2 1000 ரூபி நோட்ல ஒன்றும் இருக்குது. ஒருத்தர் கேட்கறாரு உங்கள்கிட்ட எவ்வளவு மணி இருக்குது? நீங்க சொல்லுவீங்களா என்கிட்ட 3 மணி இருக்குது, 3 மணி அப்படி சொல்லுவீங்களா? 500 நோட்ஸ்ல 2 1000 நோட்ஸ்ல ஒன்றும் இருக்குது. அப்ப 3 மென்றீங்க. 1 2 3 நோட்ஸ். எவ்வளவு காசு உங்கள்கிட்ட இருக்குது? எனக்கிட்ட 3 காசு இருக்குது. அப்படி சொல்லுவீங்களா? மாட்டீங்க. அப்ப மணின்றது வந்து 1 2 3 போட்டு சொல்ல இயலுமான நவுன் இல்ல. அப்ப அது ஒரு கவுண்டபிள் நவுன் இல்ல, அன்கவுண்டபிள் நவுன் வேற. சுகர் சுகர் கடையில போயிட்டு சுகருக்கு எங்களுக்கு சொல்லுமா, நான் எனக்கு ஒரு 5 சுகர் தாங்களே. அவர் மேக்னிஃபைங் கிளாஸ் பூத்து கண்ணாடி வச்சு குண்டூசியால 5 சீனியை அள்ளிட்டு வந்து தருவாரு. அப்படி சொல்லலுமா? ஏலா. சுகர் வந்து அன்கவுண்டபிள் நவுன். ஃப்ளா, மில்க் பவுடர், மில்க், ஆயில் இது எது எடுத்தாலும் என்னது எங்களுக்கு 1 2 3 போட்டு சொல்லவே இயலா. அப்ப இது எல்லாமே என்னது? அன்கவுண்டபிள் நவுன். 1 2 3 போட்ட நியூமரிக்கலி சொல்ல இயலுமான நவுனுக்கு கவுண்டபிள் நவுனும், 1 2 3 போட்ட நியூமரிக்கலி சொல்ல இயலாத நவுன்ஸுக்கு வாட்டர், மில்க், ஆயில், சுகர், ஃப்ளா, டீ பவுடர், மணி இது எல்லாமே என்னது? அன்கவுண்டபிள் நவுன். அப்ப அன்கவுண்டபிள் நவுனை அளக்கிறது எப்படி? எதை வச்சு சொல்லலாம்? நம்பர்ஸ். நம்பர்ஸ் தான் சொல்ல இயலாதுன்னு சொல்றேனேமா. நம்பர்ஸ் வச்சு சொல்ல இயலாட்டி அது என்னது? அதுதான் அன்கவுண்டபிள். அப்ப அதை எப்படி சொல்றே? மெஷர்மெண்ட்ஸ் வச்சு. வெரி குட். 5 rupees, 5 dinar, 5 dirhams, 5 pounds. அப்படி அதை எப்படி சொல்லணும்? நம்பர் வச்சு சொல்லலாம், மெஷர்மெண்ட்ஸ் வச்சா சொல்லலாம். 5 kilograms of sugar, 50 milligrams of bundle. பண்டில்ன்றது வந்து கூட்ட பேருனா அது வராது. பண்டில்ன்றது வந்து கவுண்டபிள், அதாவது கலெக்டிவ் நவுன்ஸ், அது இல்ல. இப்ப சாக்லேட்ஸ்ன்றது வந்து கவுண்டபிள் நவுன். ஆனா நிறைய இருந்து எங்களுக்கு என்ன சொல்லலாம்?
பண்டில் ஆஃப் சாக்லேட்ஸ்னு சொல்லலாம். அது வேற. அது வந்து கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்க அம்மா. அது வேற. அது கவுண்டபிள் நவுனுக்கு தான் வரும். இது வந்து அன்கவுண்டபிள் நவுனுக்கு நான் சொல்றது எப்படின்னா, பொட்டில் ஆஃப் மில்க், 5 லிட்டர் மில்க். சும்மா நம்பரை தனியே சொல்லலாம். கிராம், மில்லிகிராம், லிட்டர், மில்லி லிட்டர், அப்படித்தான் சொல்லணும் உங்களுக்கு. ருபீஸ், டினார், திர்ஹம், பவுண்ட்ஸ், ருஃபியா, அப்படி மெஷர்மெண்ட் வச்சுதான் சொல்லணும். அப்படி இல்லாட்டி இந்த கவுண்டபிள் நவுனை, சாரி அன்கவுண்டபிள் நவுனை கவுண்டபிள் நவுனுக்கு போட்டு சொல்லணும். எப்படி? ஒயில சும்மா ஒயில்னு சொல்லல, எங்களுக்கு 1 oil சொல்லலாம். ஒயில பொட்டில் ஊத்தி 1 bottle of oil. மில்க், மில்க்ன்றது அன்கவுண்டபிள் நவுனே. அப்ப ஒன்று 1 liter 2 liter மெஷர்மெண்ட்டை வச்சு சொல்லணும். இல்லாட்டி மில்க் ஜக்ல ஊத்தி ஜக் மில்க், ஜக் ஆஃப் மில்க், கிளாஸ் ஆஃப் மில்க், பாட்டில் ஆஃப் மில்க், பேக்கெட் ஆஃப் மில்க், அப்படி கவுண்டபிள் நவுனுக்கு போட்டு சொல்லணும். இப்ப கிளியராமா? கவுண்டபிள் அன்கவுண்டபிள் விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு நான் சொல்ற ஒவ்வொரு நவுனையும் கவுண்டபிள் அன்கவுண்டபிள்னு சொல்லுங்க. கோம்பு, சீப்பு. கவுண்டபிள். ஓகே. ஹேர் ஆயில். அன்கவுண்டபிள். ஓகே. டீ பவுடர். அன்கவுண்டபிள். ஓகே. அதே மாதிரி பிலோ. கவுண்டபிள். பிலோ கவுண்டபிள். ஆனா பெட் அன்கவுண்டபிள். அதுவும் கவுண்டபிள் தான். பெட்டும் கவுண்டபிள் தான். நான் சும்மா ஆனான்னு சொன்னதோட பதறிட்டீங்க. அப்படி பதறக்கூடாது. பெட்டும் கவுண்டபிள், பிலோவும் கவுண்டபிள். ஓகே, டன். இப்ப எனக்கு சொல்லுங்கம்மா, இப்ப இந்த என் படிக்க போக்குல தான் கவுண்டபிள் நவுன் வந்துச்சு. இப்ப நான் சொல்றேன் என் யூஸ் பண்ணும்டா, அது ஒரு நவுனா இருக்கணும். சாரி, வேர்புக்கு வராது. அது நியாயமே. அது ஒரு வழக்கில் நியாயம். ப்ரிபோசிஷன் முந்தி வராது, நவுனுக்கு மேல தான் வரும். அது கவுண்டபிள் நவுனா இருக்கணும்னு சொல்றேன். அது நான் கவுண்டபிள் நவுனுக்கு முன்னுக்கு மட்டுமா யூஸ் பண்றேன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கூடாதா? என்ன சொல்றீங்க நீங்க? கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடியா நாங்க யூஸ் பண்ணணும்? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கூடாதா? ஜஸ்டிஃபை பண்ணுங்க, நியாயப்படுத்துங்க. இப்ப நான் ரூல்ல சொல்லிட்டேன், கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணணும். அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண கூடாதுன்னு. சரியா இது? நான் சொல்றேன் சரி. அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னுக்கு ஏவும் சரி என்னும் சரி யூஸ் பண்ணவே ஏலா. எப்படி? How that? வெரி சிம்பிள். ஏமா என்னோட மீனிங் என்னது? ஒரு ஒரு ஒன்று. கவுண்டபிள் நவுனுக்கு தான் நாங்க 1 2 3 போடுறேன். அன்கவுண்டபிள் நவுனுக்கு 1 2 3 போடுறியா? கடையில போயிட்டு ஒரு பால் தாங்க அப்படி சொல்றியா? சொல்ல ஏழுமா? நீங்க கடையில போயிட்டு ஒரு சீனி தாங்க அப்படி சொல்ல ஏழுமா? ஒரு அரிசி தாங்க அப்படி சொல்ல ஏழுமா? கிவ் மீ a rice அப்படி கடையில போயிட்டு கேட்கலுமா? காணோ. அன்கவுண்டபிள் நவுனுக்கு 1 2 3 வராதுன்னு சொன்னேன். 1 2 3 வராட்டி 1 வராது, 1 வராட்டி n வராது. கரெக்டா? இப்ப விளங்கிச்சா? n வரணும்டா முக்கியமான ரூல் என்னது? அது ஒரு கவுண்டபிள் நவுனா இருக்கணும்.
அன்கவுண்டபிள் நவுனுக்கு வராது, என்ன வராது. ஏன்? அதுக்கு தான் 1 2 3 இல்லையே. அப்ப எப்படி 1 வரும்? விளங்கிச்சா அம்மா உங்களுக்கு நான் சொல்றேன்? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எஸ் சார். ஓ இப்ப நான் திரும்ப ஒருக்கா ரிப்பீட் பண்றேன் பாருங்கம்மா. என்ன மீனிங் என்னது? ஒரு. இப்ப நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்ன என்னது? அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி 1 2 3 வராது. நியூமரிக்கலி கவுண்ட் பண்ண இயலா. அப்போ 1 2 3 வராதுன்னா 1 வராது. 1 வராட்டி 1ன்னு சொல்லக்கூடிய என்ன வராதே. ஒரு பனானா பார்த்து பனானான்னு சொல்லிடும். ஏன்? பனானா ஒரு கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன். ஏன்? 1 பனானா, 2 பனானாஸ், 3 பனானாஸ்ன்னு சொல்லிடும். இதே ஒயில பார்த்து 1 ஒயில் அப்படி கேட்க இயலுமா? இயலாதே. 1 லிட்டர் ஆயில் தான் வரும். 1 மில்லி லிட்டர் ஆஃப் ஆயில் தான் வரும். 1 பாட்டில் ஆஃப் ஆயில் தான் வரும். ஏண்டா ஆயில்ன்றது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அப்ப ஒரு அன்கவுண்டபிள் நவுனுக்கு 1 ஆயில்னு சொல்ல இல்லாட்டி ஆயில்னு சொல்லவும் இயலாது. 1 2 3 வராட்டி என் அன்கவுண்டபிள் நவுனுக்கு வராது. அப்ப எந்தெந்த நவுன் எல்லாம் அன்கவுண்டபிள் நவுனோ அந்தந்த நவுன்ஸுக்கு என் வராது. என் போனதுண்டா மிக முக்கியமான சட்டம் என்னது? அது ஒரு கவுண்டபிள் நவுனா இருக்கணும். இப்ப கிளியராமா? எஸ். இப்ப கவுண்டபிளா நவுனா மட்டும் இருந்தா மட்டும் போதா? அடுத்த கண்டிஷன் என்னது? கவுண்டபிள் நவுனா இருந்தா மட்டும் போதா? இல்ல அதுக்கெல்லாம் முந்தி கவுண்டபிள் நவுனா இருந்தா மட்டும் போதா? அதை விட முக்கியம் என்னது? சிங்குலரா இருக்கணும். ஏன்னா கவுண்டபிள் நவுனா 2ஆ பிரிப்போம். ஒன்று சிங்குலர், இன்னொன்னு என்னது? ப்ளூரல். ப்ளூரல். ஒன்றா இருந்தா சிங்குலர், நிறைய இருந்தா ப்ளூரல். இப்ப அந்த சிங்குலர் ப்ளூரல் வந்து அன்கவுண்டபிளுக்கு வரவே வராது. அதுதான் சொல்லிட்டோமே 1 2 3 வராதுன்னு. 1 2 3 வராட்டி அதுக்கு சிங்குலரும் இல்ல ப்ளூரலும் இல்ல. நான் சும்மா உங்கள்கிட்ட கேட்கிறேம்மா, சுகர்ஸ், சீனிக்கள் அப்படி சொல்லலுமா? சொல்லலுமா? ஏலா. ஏன்? அதுக்கு தான் சொன்னமே, நியூமரிக்கலி கவுண்ட் பண்ண ஏலா. நம்பர்ஸ் வராது. 5 kilograms ஆஃப் சுகர்னு தான் சொல்லணுமே தவிர அது சுகர்ஸ்னு வராது. நிறைய ஆயில்ஸ் கொட்டி பட்டுச்சு அப்படி சொல்லலுமா? ஆயில்ஸ் ஏலா. மில்க்ஸ் பில ராங். ஏன்? அதுதான் சொல்றமே, அன்கவுண்டபிள் நவுனுக்கு 1 2 3 வராது. அதை மெஷர்மெண்ட் வச்சு தான் கவுண்ட் பண்ணணும். இல்லாட்டி ஒரு கவுண்டபிள் நவுன் ஆகிய பொட்டில் பேக்கெட்டுக்கு போட்டு அதை தான் என்ன சொல்லணும்? ப்ளூரல் ஆக்கணும். 5 bottles ஆஃப் மில்க். பொட்டில்ஸ்ன்றது கவுண்டபிள் நவுன், அது ப்ளூரலா வரையலும். ஆனா மில்க் ஒரு நாளும் சிங்குலர் ப்ளூரல் ஒன்றே இல்ல அதுக்கு. சரியா? இப்ப என் யூஸ் பண்றதுக்குரிய முதலாவது கண்டிஷன் என்னது? நவுனா இருக்கணும். கவுண்டபிள் நவுனா இருக்கணும். அதை விட முக்கியம் சிங்குலர் ஆயிக்கணும். ப்ளூரலுக்கு போட்டு என்ன போடுறியா? ஐ ஹேவ் பனானாஸ். எனக்கிட்ட ஒரு வாழைப்பழங்கள் உள்ளன. அது என்னடா? அது ஒரு வாழைப்பழங்கள்ல. she has watches அப்படி சொல்லலுமா? ஏலா. அப்ப என் வரணும்டா. அடுத்த சட்டம் என்னது? சிங்குலரா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் என்னதுமா? வவல் லெட்டர். இப்படி மொட்டையா சொன்னா எனக்கு விளங்காது. இதுதான் உங்கள்ட்ட இருக்கிற மிஸ்டேக். சும்மா வவல் லெட்டர் அப்படி சொல்லக்கூடாது. தெளிவா சொல்லுங்க. வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல் லெட்டர். வெரி குட். இந்த எண்ணுக்கு பிறகு வார ஃபாலோவிங் வேர்டு, அடுத்த வார வேர்ட
ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுன்னு பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இப்ப இங்கிலீஷ்ல எத்தனை லெட்டர்ஸ் மாதிரி இருக்குது? ஏபிசிடில இருந்து இசட் வர காட்டும் எத்தனை? How many letters are there? 26 or 27? Hello? 20? ஐயோ யார் அது 26 சொன்னேன்? 26. 26 தான் கரெக்ட். ஓகே, 26 தான் கரெக்ட். இந்த 26 லெட்டர்ஸ் ஐயும் லெட்டர்ஸ் எழுத்தா லெட்டர்ஸ். இந்த 26 லெட்டர்ஸ் ஐயுமா எத்தனை கேட்டகரிஸா நாங்க பிரிக்கலும்? ரெண்டு. நம்பர் 1 வந்து வவ்வால், இது வவல்ஸ். வவல்ஸ். நம்பர் 2 என்னது? அது தெரியா? நிறைய பேருக்கு அது தெரியா. சொல்லுவாங்க கான்சனன்ட்ஸ். வவல்ஸ், கான்சனன்ட்ஸ். அம்மா வவல்ஸ்ல தான் என்னென்ன வரும்? AEIOU. இதெல்லாம் வவல்ஸ். கான்சனன்ட்ஸ்ல என்னென்ன வரும்? Other than the vowel letters. ஓகே. இந்த B, C, D, F, G, H, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z ஆகிய இந்த 21 லெட்டர்ஸும் வரும். வவல் சுருக்கமா இந்த 5 வரும். இப்ப நாங்க பழைய லெசனுக்கு வருவோம். ஒரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல் லெட்டரா இருந்தா என்ன வரணும்? N. N வரணும். கான்சனன்ட் லெட்டரா இருந்தா என்ன நடக்கணும்? வரணும். ஓகே. இப்ப நீங்க எல்லாரும் சொன்னீங்க தானே, அது 100% ராங். அது 100% ராங். நீங்க சொன்னீங்க ஒரு வேர்ட இப்ப பாருங்க, பாப்போம் நீங்க சொன்னது சரியான பாப்போமே. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுமா? பி. ஏனா இது வவலா கான்சனன்ட்டா? Consonant. கான்சனன்ட். அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன வரணும்? என்ன சரின்னு வச்சுக்கொள்வோமே. பாவமே நீங்க சரின்னு வச்சுக்கொள்வோம். எக். இப்ப இந்த எக்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? வவலா கான்சனன்ட்டா? அப்ப இதுக்கு முன்னுக்கு என்ன வரணும்? என்ன? சரி, இது சரின்னு வச்சுக்கோ. பாவமே நீங்க சரின்னு வச்சுக்கோங்களே. இது என்னது? ஹெச்ன்றது வவலா கான்சனன்ட்டா? ஹாஃப் அன் அவர். ஹாஃப் அன் அவர் இல்ல, ஹெச்ன்றது வவலா கான்சனன்ட்டா? அப்ப எதுக்கு என் போட்டீங்க? அப்ப அது குழப்பம். He is a university student. இந்த யூனிவர்சிட்டியில வர யூ என்னது? வவல் தானே? அப்ப இங்க என் தானே வரணும். ஏ போட்டீங்க. சொல்லுங்க. யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யூ, அது ஒரு வவல். அதுக்கு முன்னுக்கு என் தானே வரணும். எங்க சரி என் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லைனா யூனிவர்சிட்டி தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அது ஏன் இல்ல. ஹாஃப் அன் அவர் நாங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரு வேர்டு. முக்காவாசி பேர் சொல்ற பொய்யை தான். எங்க இருக்கிறாய்?
ஹாஃப் அன் ஹவர்ல வாரேன். அது வரவா 10 நிமிஷம் ஒரு நேரம் கழிச்சு தான். ஹாஃப் அன் ஹவர்ல வாரேன் போய். இப்ப நான் ஹாஃப் அன் ஹவர்ல வார எச் வந்து ஒரு கன்சனன்ட். அதுக்கு முன்னுக்கு ஏன் என் போட்டீங்க. யாருக்கு இது சொல்லல எக்ஸ்பிளைன் பண்ணல. சாரி, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தாரேன். இதை கொஞ்சம் தேடுறீங்களா? நீங்க தான் சொன்னீங்க, நானும் சொன்னேன். என்னது, ஒரு வேர்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவலா இருந்தா போடணும், சாரி என் போடணும். வவல் இல்லாம கான்சனண்டா இருந்தா போடணும். இது பிழைன்னு நாங்க ஜஸ்டிஃபை பண்ணிட்டோம். இது பிழை. இது ஏன் பிழை என்ன ஏதுன்னு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தாரேன். சர்ச் பண்றீங்களா, ரீசர்ச் ஒன்று பண்றீங்களா? கமோன், யாராச்சும் ரெடின்னா சொல்லுங்க. Sir, யா நான் சொல்லவா? ஓகேமா, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ளீஸ். அவர்ல வந்து எச் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லெட்டர் எச் ஆயிருந்தாலும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ள அவர்னு வரக்குள்ள அந்த ஓ தானே வருது. ஓ யூ ஆர். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இவங்க சொன்னதை நான் அப்படியே எலபரேட் பண்ணுவேன். இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு தேவை. நீங்க அப்படியே இருங்கம்மா. இவங்க சொன்னாங்க அவர் HOUR இது இருந்ததுக்கு இதை எப்படி தெரியுமா நாங்க ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்? இதுல ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பு என்ன தெரியுமா? அவர். இதை நாங்க அவர்ன்னு சொல்றது இல்ல. இது எச் இருந்ததுக்குமா, இது என்னது, இந்த எச் வந்து சைலண்ட். இந்த எச் இருந்ததுக்கு இந்த எச் என்னது, சைலண்ட். நைஃபுக்கு எப்படி கே சைலண்டோ, நாலேஜுக்கு எப்படி கே சைலண்டோ, அதே மாதிரி அவருக்கு எச் சைலண்ட். அவருக்கு எச் சைலண்ட். எச் சைலண்ட் ஆகுனா இது நாங்க என்ன சவுண்ட் வருது? அவர்ன்ற சவுண்ட் வருது. ஆனா சவுண்ட் வருதா? ஆனா சவுண்ட். இந்த ஆனா சவுண்ட் என்னது? ஆனா சவுண்ட் என்னது? ஒரு வவல் சவுண்ட். வவல் சவுண்ட். அ ஆ இ ஈ எ ஏ உ ஊ உ ஓ இதெல்லாம் என்னது? வவல் சவுண்ட். அப்ப ஒரு கொன்சனன்ட் லெட்டர்ல இருந்ததுக்கு, இது கொன்சனன்ட் லெட்டர்ல இருந்ததுக்கு வவல் சவுண்ட் வந்துச்சு.
அதனால நாங்க இது என்ன செய்யணும்? என் தான் போடணும். யூனிவர்சிட்டி இது சரி தானே? வவல் லெட்டர் தானே? இதுக்கு போட்டீங்க சொல்லுங்க. வைலா வருது. வை யூனிவர்சிட்டிண்டா. வெரி குட்மா, வெரி குட். பாருங்க, இது யூனிவர்சிட்டின்ற வேர்டா இருந்ததுக்கு இதுல வந்து யூன்ற ஒரு வவல் லெட்டர்ல ஆரம்பிச்சதுக்கு சவுண்ட பாருங்க. சவுண்ட யூ சவுண்ட் வருது. யூ சவுண்ட் வருது. இந்த யா யூன்ற சவுண்ட் வந்து ஒரு வவல் சவுண்டா? இல்ல. வவல் சவுண்ட் என்னது? அ ஆ இ ஈ எ ஏ ஒ ஓ உ ஊ. இதுதான் சவுண்ட். சவுண்ட் சவுண்ட். இதுல புதுசா யா சவுண்ட் வருது. இது வவல் சவுண்ட் ஒன்று இல்லை, இது கான்சனன்ட் சவுண்ட். அப்ப நாங்க போடணும். இது கிளியராமா? பாருங்க எவ்வளவு புது விஷயம் படிக்கிறேன். கிளியர்? சோ ஒரு வேர்டுட முதல் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல் லெட்டரா கன்சனன்ட் லெட்டரான்னு மட்டும் பார்க்க கூடாது. அதுல சவுண்டையும் பார்க்கணும். ஹாஃப் அன் அவர்ல வார எச் சைலண்ட். அப்ப அதை நாங்க அவர்ண்டு தான் ரீட் பண்ணணும். அப்ப அங்கிட்டு நாங்க என் போடலாம். யூனிவர்சிட்டியில வார ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யூ வவலா இருந்ததுக்கு சவுண்ட் என்னது? யா யூ. யூ சவுண்ட் வரதுனால அது வவல் சவுண்ட் ஒன்று இல்ல, கான்சனன்ட் சவுண்ட். அதனால நாங்க அதுக்கு போடுறோம். கிளியரா? இதுவரை தான் மெயின். எஸ் சார். இப்ப சொல்லுங்கம்மா, இந்த ஒன்ஸ் எங்களுக்கு தெரியும், அப்போன் எங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த ஒரே ஒரு இந்த இந்த க்காக வேண்டிதான் இவ்வளோத்தையும் நாங்க படிச்சோம். இப்ப பாருங்க, இந்த ஏன்ற வேர்டம்மா உங்களுக்கு பாருங்க, ப்ரொனன்சியேஷன் தெரியும், மீனிங் தெரியும், ஒரு கிராமட்டிக்கல் ஸ்டேட்டஸ் தெரியும், ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகல், ஹவு டு யூஸ், எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப எங்களுக்கு தெரியும். சினோனைம் வந்து ஒன், என்டோனைம் வந்து மெனி, ஸ்பெல்லிங்கும் எங்களுக்கு தெரியும். பாருங்க, இந்த ஒரு சின்ன ஒரு குட்டியோண்டு வேர்டுக்கு பின்னுக்க எவ்வளவு பெரிய கிராமர் லெசன்ஸ் இருக்குது. யூஸ்ஃபுல்லா இல்லையா? அடுத்த வேர்டு டைம். சொல்லுங்கம்மா, இந்த டைம்ன்ற வேர்டு இங்கிலீஷ்ல ஓகே, அதோட மீனிங் என்னது? டைம் மீனிங் என்னது? நேரம். நேரம். இது இங்கிலீஷ்ல எப்படியாப்பட்ட வேர்டுமா? நவுன். நவுன். ஐ ஹேவ் டைம். எனக்கிட்ட நேரம் இருக்குது. இப்படி சொல்ல இயலுமா இல்லாதா? ஏலும். அப்ப இது ஒரு நவுன் தான். இப்ப கிளியராமா? இது கிளியரா இப்ப அந்த பர்சன்? இது வரைக்கும் நாங்க கன்க்ளூட் பண்ணோம். இதுக்கு நான் லாஸ்ட் வீக்கும் சொன்ன என்னது, நாங்க இதுல அடுத்த வேர்ட்ஸ் நாங்க பார்க்க முதல்ல நல்லா ரெடி ஆகிட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு ஈஸின்னு நான் சொன்னேன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வரதுக்கு முதல்ல இந்த கமால இருந்து இந்த லுக்ஸ் வர காட்டி உள்ள அவ்வளோத்தையும் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். அப்ப எங்களுக்கு லெசன்ஸ் லேர்ன் பண்ண போகல, அதுவோட உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு நிறைய புதிய விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க. Okay, if there are no doubts, we will conclude the class with that.
நெக்ஸ்ட் வீக் வென்ஸ்டே இன்ஷால்லா இந்த ப்ராபபிளி என்ன செஷன் தான் இருக்கும் அதில் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். Sorry for the delay today. Sorry for the late today. Sweet dreams. Good night. Bye. See you, students. Thank you very much.